எனக்கே தெரியலடி, வர வர என் கம்பெனில சம்பளம் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆக்குறாங்க. தண்ணி பில்லு, எலக்ட்ரிக் பில்லு எல்லாமே வந்துருச்சு. ஒழுங்கா சம்பளம் போட்டதுக்கு அப்புறம் காசு கட்டிடு. பவி, எனக்கு இன்னைக்கு சம்பளம் போட்டுருச்சு. நான் போய் ஷாப்பிங் போயிட்டு வரேன். கீதா, உனக்கு சம்பளம் போட்டுருச்சா? அப்போ முதல்ல நீ எலக்ட்ரிக் பில் பே பண்ணிடுறியா? நான் எனக்கு சம்பளம் போட்டதும் உனக்கு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டேனா, அதான் உனக்கு எரியுது. ச்சே, நம்ம கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா போதும், உடனே மொத்த கடனையும் தூக்கி நம்ம தலையில வைக்கிறது. சரி விடு கீதா, நானே பாத்துக்கிறேன். கீதா, எங்க அண்ணன் கிட்ட கடை வாங்கி நான் எல்லா பில்லையும் பே பண்ணிட்டேன்டி. சரி பவி, நான் அடுத்த மாசம் ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? சரி வாங்கடி. கீதா, எனக்கு ரொம்ப நாளா ஐபோன் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன். வரைய மால் போய் வாங்கிட்டு வந்துருவோம். தலைக்கு மேல கடன் இருக்குடா, கொஞ்சம் பொறுப்பாரு. நம்ம என்ன வீடு வேற என்ன வாங்கல. கீதா, டெய்லி வேலைன்னு போய் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி. பேசாம ஒரு 3 நாள் லீவ் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரட்டா? இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டியோ? ஒழுங்கா வேலைக்கு போற வேலையை பாரு, கொஞ்சமாச்சும் பொறுப்பாரு. சரிம்மா சரிம்மா. பவி, நான் நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலியோட பாரிஸ் போறேன். வரதுக்கு 2 வாரம் ஆகும். வீட்டு பாத்துக்கோ. கீதா, எனக்கு நிறைய ஆசை இருக்குடி. ஆனா அது எல்லாத்தையும் மறந்து நான் டெய்லி வேலையே ஓடிக்கிட்டு இருக்கேன். சொல்ல வந்ததை மட்டும் சொல்லு. எனக்கு ஷார்ட் ஃபிலிம், மியூசிக் வீடியோ தாண்டி வேற எதுவும் தெரியாதுடி. கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மியூசிக் வீடியோ செஞ்சுக்கிட்டா. மியூசிக் வீடியோ செய்யறதா இருந்தா மினிமம் ஒரு 10,000 வெளியாவது தேவைப்படுமே. மியூசிக் வீடியோ செய்யறதுக்காகவே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் கீதா. வீடு வாங்கணும்ன்ற ஆசையே இல்லல, பொறுப்பா இருந்து குடும்பத்தை பாத்துக்க முடியலன்னா உனக்குலாம் இடத்துக்கு கல்யாணம். எனக்கு தெரியாம மியூசிக் வீடியோ அது இதுன்னு ஏதாவது செஞ்ச, சத்தியமா சொல்ற, வீட்டு விட்டு போயிருவேன். குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் நம்மளோட கனவுகளும் கனவாவே போயிருதுல. கடைசி ஒரு முயற்சி 2.5 வருஷமா ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு பாட்டு தான் மப்புல. கண்டிப்பா எங்களோட இந்த மியூசிக் வீடியோ பார்த்து நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட டிக்டாக் பயோ, என் இன்ஸ்டாகிராம் பயோல நான் யூடியூப் லிங்க் வச்சிருக்கேன். கண்டிப்பா தட்டி யூடியூப்ல ஃபுல் மியூசிக் வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பாட்டை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.